Hi now. ரித்து, நாட் யூ, சம்ஒன் பிஹைண்ட் யூ. டக்குன்னு பயந்துட்டார் இவர். ஹாய்மா. நல்லா இருக்கம்மா, சூப்பராக இருக்கேன். எஸ்மா, உன் பேர்? ஆஃபே பண்ணாதுங்க, ஆன் பண்ணியே வச்சுக்கோங்கடா. அண்ணா என் பேர் மகேஸ்வரி. 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 ஹாய் மகேஸ்வரி. அண்ணா எப்பவுமே வந்து பீப்புள் கூட கனெக்டடா இருக்கீங்கல்ல, லைக் நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ஆமா இல்ல நமக்கும் இப்படிதானே ஃபீல் ஆகும். அட அந்த ஃபீல் வந்து எப்பவுமே எங்களுக்கு இருக்குண்ணா. இது எப்படி நீங்க அச்சீவ் பண்றீங்க? ஹவ் அது எல்லாருனாலையும் முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க எப்போ என்ன சொன்னாலும் அது எனக்கு வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு கனெக்டடாவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி உங்களால அச்சீவ் பண்ண முடியுது? ஆக்சுவலாக நீ யோசிமா, ஆமாம் இல்லை அப்படி தான் எனக்கு இருக்குது. தெரியலையே, எனக்கு தெரில, நிஜமாலே இதுக்கு ஆன்சர் தெரில. நம்ம ரெண்டு பேரும் ஒரே லைஃப் தான். எனக்கு வந்து இந்த அதை சினிமாவில் நடிக்கிறவங்க ப்ராபப்ளி வந்து ஒதுங்கி இருப்பாங்க, பெரிய செலிபிரிட்டி. நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு இங்கே வரல, நான் ஜாலியாக இங்கே மீடியாவில் வேலை கிடச்சிது, நான் வந்தேன். அண்ட் ஐ ரிமைன் த சேம் பர்சன். அதனால எனக்கு தெரில, எனக்கு டிஃப்ரென்ஸே தெரியல. அப்படியா அப்படின்னு தான் இருக்குது. அன்றைக்கி நான் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது வாட்ரா சுதீப் அப்படின்ற எல்லாம் கை தட்டுறாங்க. வாட்ரா சுதீப்னா ஒரு மீமா, அது எனக்கு மீம்னே தெரியாது. என் பையன் என்ன சொல்லுவான், வாட்ரா சுதீப் அப்படி சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தா ஒரு மீமா. எல்லாம் அண்ணா நீங்கள் என்னண்ணா ஜென்சியோட செம கணக்கில் இருக்கேன். ஏய், நான் என் பையனோட விளையாடுவேன், லெப்ரான் அப்படின்னு தலையிலேயே வந்து தட்டுவான். ஸோ நான் இதை வெளில போய் சொன்னால் வந்து, ஓ இவன் வந்து பயங்கர கனெக்டட். மேபி ஐ லீட் அ வெரி நார்மல் லைஃப், மேபி பிகாஸ் ஆஃப் தட். நான் நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுப்பேன், ஷூலாம் வாங்கி போட்டுப்பேன், கண்ணாடிலாம் போட்டுப்பேன். பட் ஆனால் எனக்கு சாதாரணமாக ஜாலியாக இருக்க பிடிக்கும். ரொம்ப கஷ்டத்துலலாம் சொல்ல, ஜாலியாக தான் இருப்பேன். எல்லா ஊருக்குலாம் போவேன், எல்லாம் சுற்றுவேன். பட் எனக்கு என்னோடய லைஃப்க்கு வந்து நீங்கள் எனக்கு மாதம் 50,000 ரூபா கொடுத்தீங்கன்னா கூட என்னால் ஜாலியாக இருக்க முடியும். ஏன்னா இப்படி தான் இருந்திருக்கு. இதுக்கு மேலே நீங்கள் என்னை விட்டிங்கன்னா எனக்கு பதட்டமாகும். ஒரு நாள் போய் 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்லாம், டெய்லி வீட்டில் இருக்கிற அந்த சாம்பார் சோறு தான் நம்மளுக்கு கரெக்ட். ஸோ அதனால தான் மேபி அந்த கனெக்ட் நினைக்கிறேன். அண்ணா இப்போ என்னோட இன்னொரு கொஸ்டினா? இல்ல ஜஸ்ட் என்னோட இப்போ லைஃபோட ஒரு கோல்னு வச்சாலே உங்க டைலாக் நான் வந்து ரியல் லைஃப்ல சொல்லணும் அப்படின்ட்டு. என்னோட 10 லட்சம் ரூபாய்லாம் ஒரு பணம், அந்த டைலாக நான் ரியல் லைஃப்ல சொல்லணும்ன்றது என்னோட ஆசை. அண்ட் அந்த டைலாக் வந்து நீங்க சொல்லணும்னு சொல்லி இவரே ரெக்வெஸ்ட் பண்றாரு. இந்த நானும் மறுபடியும் தானே வருமா? ஆமா, அந்த டைலாக் வந்து நீங்க சொல்லணும். நீங்க இன்ஃப்ளூயன்சரா மகேஸ்வரி? ஏன்னா சைடில் நீ பேச பேச அவன் எத்தனை இருக்கான். என்ன இந்த ஷோவில் இது வரவே இல்லையே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு பார்த்தேன். 10 லட்ச ரூபாலாம் ஒரு பணம் அதுவா? சரி சொல்கிறேன், இப்போ சொல்லிட்டேன் பாரு. வீடியோ எடுக்கும்போது கூச்சமாக இருக்குமா, ஷையாக ஃபீல் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்கிறேன். இந்த பக்கம் வந்துடலாம். தேங்க்யூ மகேஸ்வரி, தேங்க்யூ ஸோ மச். யார் நீ? கிடையவே கிடையாது, உனக்கு முடிஞ்சிச்சு சான்ஸ். கேளுமா, ஃபர்ஸ்ட் ரோ. உங்களுக்குலாம் ஏதாவது தண்ணி ஏதாவது இருக்கா பக்கத்தில் குடிக்கிறதுக்கு? எத்தனை வந்து கொடுக்க சொல்லலாமா? இருக்குது, கொடுத்துருக்காங்க. அங்கே யாரோ ஒருத்தர் இல்லவே இல்லை என்ன அப்படின்னு சண்டை போடுறதுக்கு ரெடியாகிறாங்க. அவங்களுக்கு ஒரு தண்ணி குடிச்சிருங்க. ஒரு வீடியோ போட்டு போகிறாங்க. நேற்றுக்கு ஆரேஜ் கான்செர்ட் போயிட்டு எல்லாம் அழுக்கு ஷோவை போட்டாங்க, இவங்க போட்டு போகிறாங்க. சொல்லுமா, உன் பேர்? என் பேர் சித்ரா. சித்ரா. ஹாய்ண்ணா. ஹாய்மா. ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பி ஹியர். எனக்கு வந்து உங்களோட பாட்காஸ்ட் கேட்கும் மைக்கை பக்கத்தில் வச்சு சொல்கிறாம்மா. எனக்கு உங்கள் பாட்காஸ்ட் கேட்கும்போது நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணுறேன் அது நான் எல்லாம் கேட்குறாங்கன்னு இல்லாமல் எனக்கு வந்துட்டு நீங்கள் ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்புனீங்க, அந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ட் எப்பவுமே இருக்கும். ப்ரொடக்ஷன் குவாலிட்டி கொஞ்சம் வீக். அந்த மாதிரி நீங்கள் யூஆர் டாக்கிங் டு மீ ஆஸ் அ பர்சன், அந்த மாதிரி தான் தோணும். ஹவு டு யூ டிசைட் திஸ் இஸ் த ஃபார்மேட் யூ வாண்ட் டு டூ? பிகாஸ் வென் யூ லுக் அட் அதர் பாட்காஸ்ட், இப்போ ராஜ் சமானினா ஒரு கெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு 1 hour போடுவார். பீர் பை சிஸ்டர் ஒரு 1 hourக்கு இந்த மாதிரி கெஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பாட்காஸ்ட்னாவே ஒரு 2-3 பீப்புள் வந்துட்டு தே டாக் அபவுட் சம்திங் ஃபார் ஹார்ஸ். அதான் பாட்காஸ்டோட ஃபார்மேட்டாகவே இன் ஜென்ரிக் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஃபார்மேட் தான் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி? எனக்கு வேறு எதுவும் தெரியாது. இந்த வாரம் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து பேசுகிறது வந்து எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது என்ன, இது எல்லோரும் தான் அதான் பண்ணுறாங்க. 2 பேர் சோஃபா செட்டை போட்டு ஆப்போசிட்டில் உட்காந்து பேசினிருந்தா, ஓ அப்படியா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ப்ரிட்டென்ஷியஸாக ஃபீல் ஆகும். ரெண்டாவது, நான் மொத்தம் 20 நிமிஷம் கூட பேச மாட்டேன், 15லேருந்து 20 நிமிஷம் பேசுவேன். ஐ ஹாவ் ஸோ மச் டு சே அண்ட் ஐ வாண்டட் டு பி இன் திஸ் ஸ்பேஸ் பிகாஸ் ஐ வாண்ட் டு டாக் டு யூ. வென் ஐ டாக், ஐ டோன்ட் டாக் டு அ குரூப், ஐ டாக் டு ஒன் பர்சன். அந்த நான் தனியாக அப்படி பேசுகிறது தான் என்ன. ஏய் என்னடா வீடியோ எடுத்துனேங்கிற பேசினேங்கிற நீ ஒன்று தான்டா. இதுவா கவரேஜ் எப்படி பண்ணலான்னா பேசினால அப்போ தான் யூடியூப்பில் போகணும். ஐயோ சாரி, யூடியூப்பில் போகாது. சாரி வினிதா. ஐயோ டக்குன்னு இந்த மசில் மெமரியில் வந்துருச்சு. ஸ்பாட்டிஃபை. ஸோ எனக்கு வந்து இதுதான் தெரியுமா, நான் ஃபார்மேட்டே மாற்றலை. எனக்கு வந்து ஸ்டேஜில் போனாலும் கேம் விளையாட சொன்னால் ஒரு 3 கேம் வச்சுருக்கேன். 20 வருஷமாக அதே கேம் தான் விளையாடுவேன். ப்ளம் பன், க்ரீம் பன், பன் வித் ப்ளம் அப்படி ஒரு கேம் இருக்குது. இப்போ என் குழந்தைங்களே காரி துப்புறாங்க.
அதனால தான் ஸ்டேஜ்லாம் போய் கேம் விளையாடுறத விட்டேன். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ இந்த பிரபாகர் கேட்டார், படி புது சீசன், இந்த சீசனில் நம்ம என்ன பெருசாக எதுவும் பண்ணலங்க, அதே அடை அதே சாதான், மியூசிக் ஒண்டி சாய பேகன் கிட்ட கேட்டு தனியாக வாங்கிக்கிட்டேன். அந்த அத்துத்தல் ஒரு பாட்டிலேருந்து எடுத்து அவன் கொடுத்துருக்கான். ஸோ பச்சை சட்டை மியூசிக் பை சாய் அபயங்கா. சும்மா என் படத்தில் இருக்கிற மியூசிக்கை திங் மியூசிக்கில் பேசி ரைட்ஸ் வாங்கி ஸோ அவர் கொடுத்தாரு. ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி புதுசாக எதுவுமே இருக்காது. இதுக்கப்புறம் அடுத்த சீசன் ஆரம்பிக்கும் போது அடுத்த படம் பண்ணிட்டேன்னா அதுலேருந்து மியூசிக் எடுத்துப்பேனே தவிர நான் பேசுவேன், நீங்கள் கேட்கணும், நீங்கள் கேட்பீங்க, நான் பேசுவேன், அவ்வளோதான் இருக்கும். அதுவே போதும் இல்லைம்மா? வேற யாராவது கூப்பிட்டு பேச கேட்டா? ஏர்செல் ஓனர் அவர் கூப்பிட்டு வந்து ஹெல்த் அட்வைஸ் வாங்கிக்கிறியா? அவர் அப்போ நான் பார்ப்பேன் அவரோட பாட்காஸ்ட்லாம். அப்புறம் இன்னொருத்தர் ஃபினான்ஷியல் அட்வைஸ்லாம் கொடுப்பாரு, அவர் யார்? ஆனந்த் சார் கூப்பிட்டு பேச கேட்டா 4 எபிசோடு சொல்லு. ஏன் இஷ்டம் தானா? வேணாம் எனக்கு. எனக்கு வந்துட்டு உங்களோட பாட்காஸ்ட்ல ரொம்ப பிடிச்சது உங்களோட சைல்ட்ஹுட்னு உட்காந்து 6th ஸ்டாண்டர்ட் சம்மர் லீவ் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கும் அங்க அந்த சம் பார்ட்ஸ் ஞாபகம் வருது. அப்படியே நீங்க வந்து ட்ரிப்னு திருத்தணி சொன்னே, நான் எங்க வீட்லயும் திருத்தணி தான் ட்ரிப் போவாங்க. நீ பேசினே இருக்கும்போது மிருதங்கம் கொடுத்தா வாசிச்சிருவ போல இருக்கே, ஜபக்கு 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 ஜபக்குன்ற. சொல்லுமா? அதே வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே பண்றவன் அதே சைல்ட்ஹுட் பாரு. நான் அடுத்த எபிசோடுக்குலாம் கதை இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து எடுத்துருவேன். இதே மாதிரி தான் 7வது படிக்கும் போது ரெசனேட் ஆகுதா? இதுக்கப்புறம் you have changed as a person obviously. இப்போ நீங்க பாப்புலர் ஆயிட்டு இப்போ வேற லைஃப் லீட் பண்றீங்க. பட் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் தான் வந்துட்டு காமன் பீப்புளுக்கு வந்துட்டு ரெசனேட் ஆகும். அதை ஒரு பர்சன் சொல்லும்போது தான் ஓகே, I'm not alienated, I'm one among you. If I was like this in my childhood, there is a possibility I can grow like this. It's about my decision. எனக்கு அது ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். Thank you, thank you. ரொம்ப நீட்டி மொழிக்கே சொல்லிட்டேன், நன்றி. இருமா, இந்த ஸ்பாட்டிஃபை இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆளு யாரா கூப்பிடலாம்? அசீஸ் பிரசன்ஸோ, யூ ஷுட் சே பிரசன்ஸோ, ப்ளீஸ் கம் சோ. அசீஸ் ஸ்டேஜுக்கு கூப்பிட சொல்லியிருக்காங்க. Ladies and gentlemen, put your hands together for this young beautiful gentleman, Aziz. மைக் எப்படி நீ கொடுக்குற மைக் வேலை செய்யவே இல்லை இன்னைக்கு. சாப்பிடு நீ ஃபர்ஸ்ட் நல்லா. வேலை செய்யுது. ஹாய் அசீஸ். ஷேக்கன்ஸ் சொல்ற அசீஸ். ஓகே, ஆக்சுவலா நான் எதனால இங்க என்ன வர சொன்னேன்னு எனக்கு தெரியல. வேலை செய்யலையா? பக்கத்துல க்ளோஸா நம்ம 2 பேர் க்ளோஸா இருக்கிறது அவங்களுக்கு வேணுமா? ஆக்சுவலாக வந்து எதனால என்னை ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி சொல்லி சூப்பர். எதுவும் இல்லை 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 கம்பல்சன்லாம் இல்லை, கிளம்புப்பா. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களோட பாட்காஸ்ட். ஆக்சுவலி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் நான் கேட்டது. எப்படி சொல்லணுன்னா, நான் நிறைய விஷயங்கள் வந்து இதுலேருந்து எடுத்திருக்கேன். எப்படி சொல்கிறது, ஒரு அவனை ஹோல்ட் பண்ணி நானே பிடிச்சிக்கிறேன். நீ ஒழுங்காக பிடிக்கலன்னு தான் நான் இதை பிடிச்சிக்கிறேன். ஓகே, எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. நான் நிறைய எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கடன் கொடுக்கறத பற்றி நான் பேசியிருந்தீங்க. ஒரு 500 அப்படி ஒன்றாலும் அவ்வளோதான் முடியும்னா அவ்வளோதான் கொடு, இல்லை அந்த மாதிரிலாம் சொன்னது வந்து எனக்கு வந்து ஒரு பிரதர் வந்து எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன் நீ நிறைய கடன் கொடுப்பியா? கடன் கொடு, கொஞ்சம் கூட எனக்கு ஒரு 1000 ரூபா கொடு. என்னடா கேட்டோடனே கொடுக்குறான் இவன். என்னடா டிசி படத்தில் வர லோகேஷ் கனகராஜ் மாதிரி இருக்கான். அந்த படத்தில் யார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் அவன் பண்ணுவான். சூப்பர் ராணி. தேங்க்ஸ். அப்புறம் நிறைய வந்து செட்பேக்ஸ் இருந்தாலுமே அதுலேருந்து எப்படி வந்தது, நம்மளே செல்ஃப் அசஸ் எப்படி பண்ணிக்கிறது, அதெல்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்து தான். ஸோ நீங்கள் வந்து இது பேசுவான். என்னடா அவன் என்ன பாட்டு பாடி ப்ராக்டிஸ் வச்சு சூப்பர் சிங்கரா அவன் பேசுவான். நீ சொல்றதை பார்த்தா எழுதி கொடுத்து பேச வந்த மாதிரியே பேசுறியாடா? ப்ரிப்பேர் பண்ணவானா? பரவாயில்ல, பீ கூல். பட் அது அதான் சேம், அது ரொம்ப எனக்கு ரிலேட் ஆச்சு. இப்போ வந்து அதே மாதிரி உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய பேசியிருக்கீங்க. அதுதான் என்ன லைக் உங்க கூட மீட் பண்ண வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீ மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கியா? ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. வாவ், ராக்கிங் ப்ரோ. தேங்க்ஸ். சூப்பர். காட் பிளஸ் யூ அசீஸ். போதும் உன்னை இதுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் டு புட் யூ ஆன் அ ஸ்பாட். தேங்க் யூ அசீஸ். போட அங்கே போட. இவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குடி கொடுங்க. வினிதா, இந்த லிஸ்ட்டை நான் கொஞ்ச நேரம் கழிச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். சரி, வேற யாராவது யார் எப்படி சொன்னது? அண்ணா கூப்பிட்டது யாரு? அவனை கொண்டு கிடையாது. நான் மைக் இருக்குண்ணா. சரிப்பா, மைக் இருக்கா? அவங்க கிட்ட வாங்கிடுங்க. உன் பேரு? சக்தி. ஹாய், நான் என் பேர் சக்தி. நான் ஸோ நீங்கள் வந்து கதை எழுதும் போது ஆர் பாட்காஸ்ட் எழுதும் போது சம்டைம்ஸ் கான்ட்ரவர்ஷியலாக பேக்லாஷ் ஆகியும் அது ஹிட் ஆகும்னு நினச்சி நீங்கள் அதை வச்சுருக்கீங்களா? ஆர் வந்து சேஃபாக ப்ளே பண்ணிடலாம்
அப்படின்னு நீங்கள் விட்டுருக்கீங்களா அந்த மாதிரி? சேஃபாக ப்ளே பண்ணுறது இல்லை. ரைட் நவ் ஐ எம் இன் ஸ்பேஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ சம்திங் ஜஸ்ட் ஃபார் இதுக்கு ஏதாவது ஐபால் கிடைக்கும், இதை பார்த்துட்டு ஏதாவது கான்ட்ரவர்சி ஆகும், அது மாதிரி எனக்கு பண்ணுறதுல உடன்பாடு இல்லை. முன்னாடிலாம் அப்படி தோணும், வைக்கலாம், எவனாவது ஒருத்தன் ஏதாவது திட்டுவான், ஏதாவது பிரச்சனை ஆகும்னு. இப்போல்லாம் அது பண்ணுறது இல்லை, எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. ஒன் மோர்னா, இப்போ ஓகே, பட் நீங்கள் பர்சனல் லைஃப்பில் முன்னாடிலாம் ஏதாவது ஒன்று ஜாலியாக ஃப்ரீ ஃப்ளோவாக பேசி செம்மையாக அடி வாங்கியிருக்கீங்களா? பர்சனல் லைஃப்பில் அடி வாங்கியிருக்கீங்களான்னா வாய் அந்த மாதிரியா? ஒரு பிளாக் காஃபி கொடுங்க, அவன் மேலே ஊற்றணும். கூட்டுறங்க, ஏங்க சும்மா கேட்கல. என்னப்பா அந்த மாதிரி ஏதாவது அடி வாங்கியிருக்கேன்? நான் 2 வாட்டி அடி வாங்கியிருப்பேன் என் லைஃப்பில். ஒரு வாட்டி ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பையன் வந்து என்னை ஸ்கூலில் கலாய்ச்சிட்டான். ஸோ அந்த பையன் என் கிளாஸு, திருவான்மியூரில் இருந்தது என் வீடு. ஸோ எனக்கு செம்ம வெறியாயிடுச்சு. திருவான்மியூரில் நான் யார் தெரியுமா, செம்ம வெயிட். ஏன்னா நான் 4வது படிக்கும் போதுலேருந்து திருவான்மியூரில் தான் இருந்தேன். என் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த ஃப்ரெண்டு பேர் சொன்னால் அவர் தப்பாக நினச்சிப்பேன், முகுந்த் அந்த பையன் பேர். ஸோ அந்த பையன் வந்து என்னோட ஒரு 5 வயசு 6 வயசு பெரிய பையன். அவன் அப்போ காலேஜெலாம் முடிச்சுட்டு ஏதோ வேலை பண்ணியிருந்தான். நான் வந்து சொன்னேன், முகுந்து என்னை ஸ்கூலில் ஒருத்தன் கலாய்ச்சிட்டான் முகுந்து அப்படி சொன்னேன். உடனே முகுந்த் சொன்னான், ஏய் ஒன்னே யாரா கலாய்ச்சா, வாடா குட்டி பாலாஜி அப்படின்னா. அப்போ பெரிய அவன் பேர் குட்டி பாலாஜி. ஸோ கையை பிடிச்சி இழுது கூப்பிட்டு போனான். ஸோ அந்த ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு, ஏய் அந்த பையனை பேரை மாற்றிடுறான். அவன் எனக்கு இப்போவும் கூப்பிட்டா அடிச்சுட்டானா. அவன் பேர் என்ன, ராகுல்னு வச்சுக்கோ. ஏய் ராகுலே வாடா வெளில அப்படின்ற. ராகுல் வெளில வரான். இப்போ பேசுகிறா முகுந்துக்கிட்ட. முகுந்த் யார் தெரியும்ல அப்படின்ற. முகுந்த் ராகுல் ஏதோ பேசின்னு இருக்கான். ஏய் என்னடா யாருன்னு தெரியுமா அப்படிலாம் பேசினே இருக்கும்போது, இது வந்து ஒரு 8:30-9 மணி இருக்கும். அப்போ வந்து ஒருத்தர் லுங்கி கட்டுன்னு ஒருத்தர் வந்தார். சட்டெல்லாம் போடல, லுங்கி கட்டு வந்தார். தம் அடிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏதோ தம் அடிச்சிருந்தாரு தெரில. லுங்கி கட்டு சட்டெல்லாம் போடாமல் வந்தார். அவர் வீடு அங்கே தான் இருக்குன்ற மாதிரி வந்தார். வந்துட்டு ஏதோ பார்த்துனே இருந்தார். இந்த முகுந்த் அந்த பையன்கிட்ட பேசினேங்கிறான் ராகுல் கிட்ட. ராகுலே ஏய் ராகுல் அப்படின்ற போது பொலையார்னு முகுந்துக்கு ஒரு இடம், என் பையனை என் வீட்டு வாசலில் வந்து அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி பார்த்தா முகுந்த 2 அடி தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு 7 அடி கும்முன்னு கும்புறாரு. அவர் அப்பா அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு பையனை சேர்ந்து அடிக்கிறான். இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வரும்ப தலையை குஞ்சுன்னு போனோம் அப்படின்னாரு முகுந்த பார்த்து. அப்பதான் தெரிஞ்சு முகுந்த் ரவுடிலாம் கிடையாது போல இருக்கே அப்படி. ஏன்னா முகுந்த் என்ன நிறைய வாட்டி அடிச்சு பெரிய ரவுடி பிம்பத்தில். ஸோ இது ஒரு வாட்டி. இன்னொரு வாட்டி காலேஜில் நானும் ஒரு சீனியரும் ஒரே பொண்ணு லவ் பண்ணோம். சூப்பர். யூ நோ த ரெஸ்ட். யா இட்ஸ் வெரி பேட். நாட் லைக் தட் அண்ட் ஆல். காலேஜ் ஏய் வாட் 1 hour தட்ஸ் ஆல். அந்த பொண்ணு அடிச்சாங்களா? ஏய் என்ன அடிச்சாங்கடா? என்னடா நீ டிசி கேண்டிடேட்டா? என்ன அடிச்சாங்கடா தம்பி, ஒரே அறை. அதுக்கப்புறம் நான் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா, அடிக்கிறது அந்த அடி வாங்கினதை வச்சு தாண்டா அந்த பொண்ணு திருப்பி அவங்க என்ன லவ் பண்ணாங்க. ஸோ நான் தான் வின். சூப்பர். சீனியர் லாஸ்ட் அண்ட் ஐ won. யா ஸோ 2 times I got hit and I hit many times. That also I have done. Yeah. அது வேற யாரா கேட்பாங்க அந்த क्वेश्चन. அந்த क्वेश्चन வேற யாரா கேட்பாங்க. அது அப்போ சொல்கிறேன். சூப்பரா, நீ தானே கரெக்டாக டைம் ஃப்ரேம் கருதி கரெக்டாக கேள்வி கேட்குறான். ஆமாம் ஹாய்மா, பிளாக் ட்ரெஸ் நீங்கள் தான். 2 பிளாக் ட்ரெஸ், ஆள் மாறாட்ட போட்டி. நீங்களும் தான். இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு வர ஃபஸ்ட்டு இவங்களை கூப்பிட்டேன்னா, ஹாய்மா நீ தான் ஒன்று தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அவங்க வாய்ஸ்க்கு மைக் கொடுங்க. கணீர்னு இருக்கும் போல இருக்கு. ஹாய் அப்படின்றாங்க. இருங்க மைக் வரும். Don't you want anything to drink? Have to be nice to our guest. Spotify, you are the host actually. Hi ma. Hi na, என் பேர் ஷாரன். Sharon, good morning. Good evening. Good evening. Yeah, Sharon, hi. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னும் ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிற பச்சை சட்டை எபிசோட் எது, ஏன்? இன்னும் ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இன்னும் ரீச் ஆகணும். அப்பலாம் எனக்கு எதுவுமே இல்ல. Underrated. I don't think anything is underrated. I don't think anything is overrated. I feel the moment I upload a show, the moment I release a film, my job is done. I don't see how much it performs. If it performs really well, I'm happy. But நான் போயிட்டு பார்த்துனே இருக்க மாட்டேன். எவ்வளோ பேர் கேட்டாங்க. இது இப்போ இல்லை, நான் கிராஸ் டாக்னு ஒரு ஷோ பண்ணி அது வைரல் ஆகும் அந்த டைமில். அப்போவே நான் எவ்வளோ பேர் கேட்டாங்களா, அது ஃபேமஸ் ஆச்சுன்னா அது திருப்பி எனக்கு வரும், யாராவது எனக்கு அனுப்புவாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு அந்த நம்பர்ஸில் இன்னும் ரீச் ஆகிருக்கணும். எனக்கு இதுவே ரிக்ரெட்டே இல்லைம்மா. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்ல, அப்படி இல்லை. எனக்கு அந்த மாதிரி எப்போவுமே இருந்தது இல்லை. படம் இப்போ கருப்பு எடுத்தோம் அப்படின்னா, அந்த மொமெண்ட் இட் இஸ் அவுட் இன் தியேட்டர்ஸ், மை ஜாப் இஸ் டன். நான் அதுக்கப்புறம் ப்ரொமோட்லாம் பண்ணுவேன். ஆனால் அது எவ்வளோ காசு வசூலி வைக்கிறது அதெல்லாம் என்னோடய வேலை கிடையாது. அது என்னால் யாராலையுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு வேலை பண்ணுறோம், அந்த வேலை ட்ரூவாக பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது தான் என் வேலை. அதுக்கு மேலே ஐ டோன்ட் திங்க் ஐ எம் வெரி சீரியஸ் அபவுட் வாட் ஐ டூ. ஐ மூவ் ஆன். அந்த எபிசோட் வந்துருச்சுன்னா அடுத்த எபிசோட். அண்ட் நம்ம ஒரு இடத்துல தங்காமல் போயிட்டே இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போ நான் சொல்கிறது வந்து அந்த ரோஜர் ஃபெடரர் வந்து ஒரு ஸ்கூலில் போய் ஸ்பீச் கொடுத்துருப்பார்ல,
அதை பார்த்துருக்கீங்களா தெரியல. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்க 10.5 ஸோ ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அது ஜெயிக்கிறப்போ தோக்குறோம், அடுத்த பாயிண்ட் நீங்கள் சீக்கிரமாக மூவ் ஆகும்போது தான் யூ வில் மூவ் ஃபாஸ்டர், யூ வில் வின் கேம்ஸ், யூ வில் வின் மேட்சஸ், யூ வில் வின் சாம்பியன்ஷிப். ஸோ ஐ மூவ் ஆன் இம்மீடியட்லி. ஒரு எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறமே அது ஓவர் ரேட்டடாக அண்டர் ரேட்டடாக தெரியாது. இஃப் சம்படி டேக் சம்திங் அவுட் ஆஃப் இட், ஐ திங்க் ஐ வின். அந்த எபிசோடோட பர்பஸே யாரோ ஒருத்தர் கனெக்ட் ஆகலாம், நான் பேசுகிறது ஏதோ ஒருத்தருக்கு லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு பாயிண்டில் ரிலேட் ஆகலாம், அவங்க பண்ண போகிற தப்பை ஸ்டாப் பண்ணலாம், இல்லை தப்பு பண்ணாமல் பரவாயில்ல தப்பு பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தைரியம் கொடுக்கலாம். ஸோ இட் கேன் டூ சம்திங் டு சம் லைஃப். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் நம்பர்ஸ் ஃபார் மீ, டெஃபினெட்லி நாட் வித் ரெஸ்பெக்ட் டு பச்சை சட்டை. ஓகேண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஷாரன்.